எஸ் டன் நத்திங். கவனிங்க, ஒன்றுமே செய்யாத இடத்துல அன்பு கூறுறாருன்னு எவ்வளோ பெரிய காரியம் இல்லை? யோசித்து பாருங்கள். சோறு போடுற மனைவிக்கு ஒரு நாளைக்கு 100 தேங்க்ஸ் சொல்லணும். சம்பாதிச்சு கொடுக்குற புருஷனுக்கு 1000 தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டுமே இல்லை. இப்போது சம்பாரிச்சு போகிற புருஷனுக்கும் தேங்க்ஸ் இல்லை, சோறாக்கி போகிற மனைவிக்கும் தேங்க்ஸ் இல்லை. ரைட். செல்வினி சொன்னார், என்னுடைய ஊழியம் என் வீட்டு சமையலறையில் ஆரம்பிக்கிறது. அந்த அம்மா உப்பாக போட்டால் எனக்கு சீக்கிரத்தில் பரலோகம் போயிடுவேன், சர்க்கரையாக போட்டால் புரிஞ்சு அவங்களுக்கு டயபெட்டிஸ் ஆகிடுவேன். புரிஞ்சா சரிதான். அதனால் சகோதரிகளே, உங்கள் கணவரின் ஜீவன் உங்கள் கரத்தில், கர்த்தரின் கரத்தில் முதலாவது, ரெண்டாவது உங்கள் கரத்தில். ரைட். அவர் பரலோகம் போவதும் பூலோகம் வாழ்வதும் உங்கள் கையில் இருக்கிறது. ரைட். இயேசு யார் என்றால் அவர் அன்பாக இருக்கிறவர். யாரிடத்தில்? பயன்படாத ஒருவரிடத்தில் அன்பாக இருக்கிறார். என்னங்க, அவர் என்ன காணிக்கை போட்டாரா, பாட்டு பாடினாரா? இன்றைக்கி நான் உங்களோடு பேசுகிறேன். அதாவது ஒரு 10-12 பேர் அதில் பணியாற்றுகிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் தன் வேலையை விட்டு ஒருவர் மாநகராட்சியில் வேலை செய்கிறார். அவர் வந்து உட்கார்ந்து இந்த வேலை செய்கிறார். எல்லாருக்கும் வேலை உண்டு வீடுகளில். அத்தனை பேர் ஒளிப்பதிவு செய்வது, பதிவேற்றம் செய்வது, எடிட் செய்வது, ஒரு வாசிப்பது, அத்தனை பேரும் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. கவனிங்க. அப்படியானால் அன்பானது பிள்ளைகளே, லாஸ்டர் என்ன பண்ணார்னே தெரியாது, ஒரு வேலையும் பண்ணலை, அவனிடத்தில் அன்பாக இருந்தார். எனவே நான் ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிட்ட அன்பாக இருப்பார் சொல்லக்கூடாது. ஒரு வேலையும் பண்ணலை, பயனில்லாத இடத்தில் அன்பாக இருக்கும்போது பயனுள்ள உங்களிடத்தில் வாழ்க்கையில் அன்பாக இருப்பார். சொல்லுங்கள், பயனில்லாத இடத்தில் அன்பாக, உபயோகம் இல்லாத இடத்தில் அன்பாக இருந்தார். யூ ஆர் யூஸ்ஃபுல் டு காட். உங்கள் நேரம், உடைய உழைப்பு, உங்கள் பணம், உங்கள் தியாகம், ஓடி ஓடி ஊழியம் பண்ணீங்களே, ஸ்டில் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் த ஆப்ஸ்டக்கல்ஸ் God is loving you. தேவன் அன்பாக இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், பயன்படாதவனுக்கு அன்பாக இருக்கும்போது நீங்கள் பயன்படும் பாத்திரம். யூ நோ யுவர் வேல்யூஸ். எனக்கு தெரியும். ஒரு சொன்னார் இன்றைக்கி என்கிட்ட ஒரு பாஸ்டர். நான் சொன்னேன், 2 வருஷமாக வெளியே போக முடியலையா, வீட்டிலே இருக்கிறேன், அந்த சூட்கேஸை பார்த்தா எனக்கு கண்ணில் கண்ணீர் வருதுன்னு சொன்னேன். அந்த ஊழியக்கார் சொன்னார், ஒரு பெரிய ஊழியர், ஐயா இப்போ நீங்கள் இளைப்பாற வேண்டிய காலம், ஓடி விதைச்சிட்டிங்க, இப்போ ஓய்வெடுக்க வேண்டிய காலம். அது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தால் கூட இன்னும் ஒரு ஆதங்கம் இருக்கிறது, இதாகிலும் செய்யணுமே. ஒவ்வொரு வாரமும் கூட்டங்கள் தான், ஒவ்வொரு வாரமும் பிரயாணங்கள் தான், வெளிநாடு உள்நாடு. அதை பார்க்கும்போது, சூட்கேஸை பார்க்கும்போது அழுக வருது இப்போல்லாம். ஆனால் ஸ்டில் காட் லவ்ஸ் யூ. நீ பயன்படாவிட்டாலும் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிற கர்த்தர். இவ்வளோ பயன்படுறீங்க.